ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ நடந்து முடிஞ்ச ஸ்மாக்டவுனோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஏன்ப்பா இவ்வளோ லேட்டாக போட்டிருக்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸ்மாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறமா அதில் நடந்த ஒரு சில வீடியோ கிளிப்ஸை நம்ம ரிவ்யூ போடும்போது ஆட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. அதனால் எடிட்டிங்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்யல தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்மாக்டவுன் ஆரம்பித்த உடனே ஃபைப்பர் ராண்டி ஆர்டனுடைய கோட்டை ராண்டி ஆர்டன் வராரு. அரங்கத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டனை விதவிதமாக ரசிக்கிறாங்க. அடடா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா வில்லனை ஹேட் பண்ணுவாங்க. ஆனால் ராண்டி ஆர்டனை ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ராண்டி ஆர்டன் அரங்கத்துக்கு வந்த உடனே கோடி ரோட்ஸ் தான் வார்ன் பண்ணுறாரு. ஸ்டெஃபனி மேக்மேனே உன்னை வார்ன் பண்ணியிருக்கா, என்னுடைய கேரக்டர் சேஞ்ச் ஆயிடுச்சு, நான் ரொம்பவே ஆபத்தானவன், ஆனால் அது தெரிஞ்சும் நீ என் கூட மோதுற. என்னுடைய ஃபேமிலி என்னுடைய சொந்த ஊரில் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே என்னுடைய சொந்தக்காரங்க, என் சொந்த ஊர்க்காரங்க. இவங்க மத்தியில் நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன். ரெஸ்ல்மனியாவை முடிச்சு போகும்போது கோடி ரோட்ஸ் கிட்ட இருக்க டைட்டில் என்னுடைய தோளில் இருக்கும், கோடி ரோட்ஸோடைய தோளில் தோல்வி மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸும் வராரு. கோடி ரோட்ஸ் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டனை ஒரு ஃபேஸ் ஆஃப் பண்ணி பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ணுறாரு. அதுலேயும் ராண்டி ஆர்டனை ஒரு மூலையில் வச்சு அடி பின்னி எடுத்துட்டாரு. சரி, கோடி மாஸ் காட்டிட்டாருன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு திடீர்னு பேட் மேக்கஃபி வராரு. சம்மந்தமே இல்லாமல் பேட் மேக்கஃபிக்கு என்னடா இங்கே வேலை அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு கோடி ரோட்ஸோடைய அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு லோ ப்ளோ போட்டுட்டாரு. இதை நம்ம சத்தியமாக எதிர்பார்க்கல. ராண்டி ஆர்டன் இவ்வளோ நாள் பேசிக்கிட்டு இருந்தது இவரா அப்படிங்கிற மாதிரி தான் சர்ப்ரைஸாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பேட் மேக்கஃபி சரித்தனமாக பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பேட் மேக்கஃபி கமெண்ட்ரி பண்ணுறதுனப்பா வேலை, இது என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி பல பேருக்கு டவுட் இருக்கலாம். ஆனால் WWE பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. பேட் மேக்கஃபி பார்த்தீங்கன்னா மை ஸ்கில்ல செமையாக பேசுவார். இப்போ மைக் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. ராண்டி ஆர்டன் இந்த வருஷம் ரெஸ்ல்மனியா முடிஞ்சு போகும்போது சாம்பியன்ஷிப்போடு தான் போக போகிறாரு. அண்ட் நான் கிட்டத்தட்ட 9 மாதமாக வராமல் இருந்ததுக்கு காரணம் இந்த கோடி தான். கோடியோடைய சாம்பியன் ரேஜின் எனக்கு பிடிக்கல, அதனால் வராமல் இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி கார்டு ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேட்ச்லாம் வரும்போது ராண்டி ஆர்டன் கோவத்தில் இருக்கிறான். நீங்கள் ஒருவேளை ராண்டி ஆர்டன் பக்கத்தில் வரும்போது கோடி ரோட்ஸோடைய நிலைமை உங்களுக்கு ஏற்படும். ஸோ தயவு செஞ்சு பக்கத்தில் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட் மேக்கஃபி மிரட்டுறாரு. அண்ட் ராண்டி ஆர்டனும் சாம்பியன்ஷிப்பை தோளில் போட்டுட்டு ஒரு பக்க கையில் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் சேர் எடுத்துகிட்டு கோடி ரோட்ஸை சர மாதிரியாக அட்டாக் பண்ணுறாரு. அதாவது கோடி ரோட்ஸை ராண்டி ஆர்டன் அட்டாக் பண்ணும்போது அவனை சும்மா விடாத, உயிரோடு விடாத, அவனை நசுக்கி கொள்ளு அப்படிங்கிற மாதிரி பேட் மேக்கஃபி பார்த்தீங்கன்னா வில்லத்தனமாக பேசுகிறதுலாம் உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்தது. அண்ட் பேக் மேக்கஃபி பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் கிட்ட அவனை அடித்தது போதும், ரெஸ்ல்மனியாவில் அவன் உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி பேட் மேக்கஃபி ராண்டி ஆர்டனோட செக்மெண்ட் உண்மையிலேயே ஷாக்கிங்காக இருந்தது. பல பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயமாக இருந்தது. சரி, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த விஷயம் எப்படி இருந்தது, இந்த செக்மெண்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பேட் மேக்கஃபியும் ராண்டியும் ஒன்றா சேர்ந்து போகிறாங்க. கோடி ரோட்ஸ் ஒரு மூலையில் அடிபட்டு கிடக்கிறாரு. காய்ஸ், இதுக்கப்புறமா ரியா ரிப்ளையோட நேரம். ரியா ரிப்ளை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிஷினுக்கு அகேன்ஸ்டாக ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளாட போகிறாங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் கொண்டு போகிறாங்க. மிஷின் மியாமை பொறுத்த வரைக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா பிஃபார்ம் இருக்கிறாங்க. அவங்களுடைய டீம் லீடரான ஜேட்கார்கள் இருக்கிறாங்க. இப்படி தான் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய படையவே வச்சுருக்கிறதுனால எல்லாருமே ஒன்று சேர்ந்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளையை கும்முக்கிடுறாங்க. 3 பேரும் சேர்ந்து அடிக்கும்போது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த இடத்துல சர்ப்ரைஸாக ஈயோ ஸ்கை வராங்க. ஆக்சுவலி ஈயோ ஸ்கை இன்றைக்கி ஸ்மாக்டவுனுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. ஈயோ ஸ்கை டேரக்ட்லி பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளைக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக வந்தாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் பிஃபார்மையும் சரி, ஜேட்கார்களையும் சரி, மிஷினையும் சரி அடித்து வெளியே ரியா ரிப்ளை மற்றும் ஈயோ ஸ்கை நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். 2 பேருமே ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். ஸோ முன்னாள் டாக் டீம் பார்ட்னர் கூட ரியா ரிப்ளை இப்போ சேர்ந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜேட்கார்கள் டீமை பனிஷ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்க பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மேட் கேரனோட அலிஸ்டா பிளாக் கூட ஒரு செக்மெண்ட் பேசுகிறாரு. அலிஸ்டா பிளாக் சொல்கிறாரு, நான் பாரு, நீ போன வாரம் ராண்டி ஆர்டனால் சபிக்கப்பட்டிருக்கிற, இதுக்கப்புறமா இந்த ஸ்மாக்டவுன் பக்கம் இருக்காதுன்னு சொல்லும்போது 2 பேருக்குள்ளே வாய்க்கா சண்டை அதிகமாகுது. அதில் அலிஸ்டா பிளாக் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் உன்னை சேலஞ்ச் பண்ணுறேன், நீ என்ன சேலஞ்ச் பண்ணுறேன்னு கேட்க அதுக்கு மேட் கொரோனா அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஸோ இன்றைக்கி மேட் கொரோனாக்கும் அலிஸ்டா பிளாக்குக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல WWE பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவா இன்றைக்கி டாமா டாங்கா கிட்ட ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. நீ கண்டிப்பாக இன்றைக்கி அங்குல அப்படி கூட மோதுகிற மேட்ச்சில் கண்டிப்பாக வெற்றி பெறணும், இந்த விளக்கு நம்மக்கிட்டே தான் இருக்கணும்,
இது அவனுடைய அடையாளம் இல்லை, நம்ம வெற்றி பெற்றதுக்கான சிம்பிள். ஸோ இதை கண்டிப்பாக விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது டாமஸ் அங்கே சொல்கிறாரு, ஒரு வேளை நான் தோத்துட்டேன்னா இந்த விளக்கை வந்து நான் அவன்கிட்ட கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வெற்றி பெறதுக்கு முயற்சி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. பட் ஆனால் சோலோ சிகாவா சொல்கிறார், நீ வெற்றி பெறியோ இல்லையோ விளக்கு நம்ம கையில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. ஆக்சுவலி இந்த டீமுக்குள்ளே ஒரு பிரேக்கப் ஆரம்பிக்குது. அதை வீக்லி பார்த்தீங்கன்னா ஒரு செகமெண்ட்டாக காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ட் கைஸ், ரியா ரிப்ளி அண்ட் இயோ ஸ்கை ரெண்டு பேரும் பேக் ஸ்டேஜ் நடக்கும்போது ரியா ரிப்ளி சாம்பியன் ஆகும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயோ ஸ்கை வந்து ஸ்மாக் டவுனில் தான் இருக்க போகிறாங்களாம். ஆக்சுவலி இயோ ஸ்கை வந்து ராவை சேர்ந்த ரெஸ்லர் தான். பட் ஆனால் மாமி பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவில் ஒரு மிகப்பெரிய மூவ்மெண்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு தடையராக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் மாமி கூடவே நான் கொஞ்ச நாளைக்கு இருப்பேன் அப்படிங்கிறத இயோ ஸ்கை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சம்பவம் ரெடி கைஸ். இயோ ஸ்கை அண்ட் ரியா ரிப்ளி இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதுனால கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து சமாளிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்தது டாமாட்டாங்காவுடைய நேரம். நானும் பார்த்தீங்கன்னா ஹங்கிளோடைய ஃபோட்டோ கிடைக்குன்னு பார்த்தா கரெக்டாக அவர் வரும்போதெல்லாம் லைட் ஆஃப் பண்ணிடுறானுங்க. மூஞ்சி இருட்டாக தான் தெரியுது. சரி, இப்போ ஹங்கிளோடைக்கும் டாமாட்டாங்குக்குமான மேட்ச் ஆரம்பிக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா கொண்டு போகிறாங்க. காய்ச்சல் ஒரு விஷயத்தில் சொல்லி ஆகணும், டாமாட்டாங்கா வெற்றி பெறும்னு சொல்லிட்டு சோலோ சிகாவா இதில் அந்த விளக்கு எடுத்து ஹங்கிளோடைய முகத்திலேயே அடிக்கணும்னு ட்ரை பண்ணும்போது ரெஃப்ரி பார்த்துட்டாரு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட டாமாட்டாங்கா பார்த்தீங்கன்னா எப்படியாவது அவங்களுடைய வீதெல்லாம் பார்க்காரு. நான் ஃபைனலி டாமாட்டாங்க தான் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா சோலோ சிகாவை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அட்டாக் பண்ணலாம் பார்க்கும்போது இல்லை அட்டாக் பண்ணாத, நான் தோத்துட்டேன், அந்த விளக்க அவன்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதெல்லாம் முடியாது, கொடுக்கலாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சோலோ சிகாவை சொல்லும்போது இங்கே பாரு, நீ வந்து ரோமன் ரேன்ஸ் மாதிரி மீண்டும் பண்ணிட்டு இருக்க, அந்த விளக்க கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கி ரிங்கு கீழே வைக்கிறாரு. உடனே ஹங்கிள் ஹவுடி அவரோட விளக்க தூக்கிட்டு போயிட்டாரு. ஸோ ஹங்கிள் ஹவுடிக்கும் மெமேட்டிக்கமான ஸ்டோரிலைன் முடிஞ்சிருச்சு. இப்போது சோலோ சிகாவா கேட்காரு, ஏன் இந்த மாதிரி பண்ணேன்னு. நான் நியாயத்தை தான் பண்ணேன், நான் அவன்கிட்ட தோத்துட்டேன்னா அவரோட விளக்க அவன்கிட்ட கொடுத்துருன்னு சொன்னேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் விளக்க கொடுத்துருக்குறேன், நீ தேவையில்லாமல் சண்டைக்கு வராத அப்படிங்கிற மாதிரி சோலோ சிகாவா கிட்ட டாமாட்டாங்கா பேசியிருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் இவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. இதை வச்சு ஒரு ஸ்டோரியில் ஆரம்பித்து ஒரு பிரேக்கப் ஆரம்பிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். காய்ஸ், இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் கிட் வில்சன் மற்றும் மிஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து நடந்து வராங்க. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டபிள்யூடபிள்யூ டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பை கேட்டிருந்தாங்க. மிஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஆட்டுறது இவருடைய ஃபார்மர் டாக் டீம் பார்ட்னர் தானே. மிஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஆட்டுறதுக்கிட்ட போயிட்டு எப்படியோ சமாளித்து எடுத்து டாக் டீம் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பை கேட்டுட்டாரு. ஸோ இன்றைக்கி உங்களுக்குள்ள டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் இருக்குது. ஸோ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுறது ஒரு விஷயம் சொல்கிறாரு, நான் குறிஸ் விஷயம் சொல்கிற ஒருத்தனை நான் கண்டேன், அவங்ககிட்ட போய் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் கேட்டுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. மிஸ்ஸுக்கு நல்லாவே தெரியுது இவன் யாரை பற்றி சொல்கிறான் அப்படிங்கிறது தேனாவசனை தான். ஸோ தேனாவசனை தான் தேனாவசன் சொல்ல மாட்டார், புதுசாக ஏதாவது பேர் சொல்லிதுன்னு சொல்லுவார். அதனால் குறி சொல்கிறவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜேகா ஃபாட்டு இன்னைக்கு ஸ்மாக்டவுனுக்கு வரல. அதுக்கு பதிலாக ட்ரூ மேக்லின்டருக்கு அகேன்ஸ்டாக ரெஸ்ல்மேனியா விளையாடுற மேட்சுக்காக ஒரு சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ, ரெஸ்ல்மேனியாவில் உனக்கும் எனக்கு ஒரு மேட்ச் இருக்குது, அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகா ஃபாட்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ப்ரோமோ பேசியிருக்காரு. அண்ட் இதை தொடர்ந்து போன வாரம் பார்த்தீங்கன்னா யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்ற சாமி ஜெயின் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாரு. ஸோ அப்படி பேக் ஸ்டேஜில் நிக்கோல்டஸை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே அப்போ பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டேஜுக்கு ட்ரிக் வில்லியம்ஸ் வந்துட்டார். என்னடா அது நம்மளுடைய செலிப்ரேஷன் டைம் தான் நடக்க போகுது, அதுக்கு முன்னாடி ட்ரிக் வில்லியம்ஸ் வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி சாமி ஜெயின் கன்ஃபியூஸ் ஆகிறாரு. ஆக்சுவலி ட்ரிக் வில்லியம்ஸ் வரும்போது தான் கூட வெள்ளை சக்கா போட்ட ஒரு கருவாயனை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ட்ரிக் வில்லியம்ஸ் ஃபஸ்ட்டு வர ரெஸ்ல்மேனியா மேட்ச் விளையாடுறாரு, அதுவும் டைட்டிலுக்காக ஃபஸ்ட்டு மேட்சே டைட்டில் மேட்ச், இதில் அவர் வெற்றி பெற்று நியூ யூஎஸ் சாம்பியன் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கிற அந்த வெள்ளை சக்கா சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் அதே அந்த இடத்துக்கு சாமி ஜெயினும் வராரு. நீ கனவு கூட்டெல்லாம் கட்டாத, யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றதே நான் வந்து உங்கள்கிட்ட மோதணும் அப்படிங்கிறதுக்காக தான், ரெஸ்ல்மேனியாவில் கண்டிப்பாக என்னுடைய சாம்பியன்ஷிப்பை நான் ரேட்டே தான் பண்ண போகிறேன், தோல்வி மட்டும் தான் உனக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா இவரை பார்த்து மிரட்டுறாரு. அண்ட் இந்த சண்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே போயிட்டு இருக்குது. அண்ட் அந்த இடத்துக்கு கேம்லைஸ் வராரு. கேம்லைஸ் என்ன சொல்கிறாருன்னா, போன வாரம் நான் ஓப்பன் சேலஞ்சு விட்டேன், அது பங்கேற்று வெற்றி பெற்றேன், ஓகே நான் எதுவுமே சொல்லலை, இப்போ எனக்கு அதுக்கான ரீமேட்ச் வேணும், நானும் ரெஸ்ல்மேனியாவுக்கு மூவ் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குல்ல, ஸோ அதனால் உன்னுடைய யுனைடெட் சாம்பியன்ஷிப் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுன்னு சொல்லும்போது பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சாமி ஜெயின் சொல்லாரு. ஸோ வாய்க்கால் சண்டை அதிகமாக ஃபைனலி பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் சரி என்னுடைய சாம்பியன்ஷிப்பை நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன், அதை அக்செப்ட் பண்ணிட்டு நீ வா, இன்னைக்கு உனக்கும் எனக்கும் போன வாரத்தோட ரீமேட்சை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ சாமி ஜெயினுக்கும் கேர்லைஸுக்கும் யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. அண்ட் கைஸ் போகும்போது சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம்ஸோடைய முகத்திலேயே ஒரு கிக்கு போட்டு போயிருக்காரு.
ஏன் பேக் ஸ்டேஜில் பார்த்தோன்னு வைங்களேன், டாமாட்டாங்கா கிட்ட பயங்கரமான கோவத்தை சோலோ சிக்காவா பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ டாமாட்டாங்கா சொல்கிறதான், இந்த பாரு இந்த டீமில் லீடர் யாரும் கிடையாது அப்படிங்கிறது உன்னுடைய ஸ்டெப்புலேஷன். இப்போ நீ தலைமையில் ஏற்றுற மாதிரி இருக்கிறத பார்க்கும்போது நான் சொல்லக்கூடாதான். பட் நான் மறுபடியும் சொல்கிறேன், நீ ரோமன் ரெயின்ஸை விட மோசமானவனாக இருக்கிற, ரோமனை விட மோசமாக எங்களை பிஹேவர் பண்ணுற. இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோன்னே நாங்கள் கண்டிப்பாக உங்களை விட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி டாமாட்டாங்கா சொல்கிறாரு. நீ தான் போவ, மற்றவங்கலாம் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே இவரை விட்டுட்டு போகிறாரு. ஸோ இதை வச்சு நல்லாவே தெரியுது, சோலோ சிக்காவை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்ரோஷம் பண்ணார்னா அவர் டீமில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவுக்கு பாடையை கட்டிடுவாங்க. அது நல்லாவே தெரியுது. ஸோ முழுக்க முழுக்க ரோமனாகவே மாறிட்டு இருக்கிற சோலோ சிக்காவை எப்படி பழையபடி சோலோ சிக்காவை மாறுவார்னு தான் தெரில. அதுக்கப்புறமா அலிஸ்டார் பிளாக்கோடைய நேரம். அலிஸ்டார் பிளாக் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேன் கரனா கூட ஒரு மேட்ச் நடக்க போகுது. பேக் ஸ்டேஜில் ஒரு செக்மெண்ட் நடந்ததில் அது வந்து ஒரு மேட்ச் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்ல, அது நடக்குது. ஆக்சுவலி காய்ஸ் நான் ஸ்மார்ட் ரிவ்யூ போடும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுங்கன்னு சொன்னீங்க. அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன். சரி, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் கொண்டு போகிறாங்க. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் அலிஸ்டார் பிளாக் ரொம்பவே க்ளீனாக மேட் கோனாவை பீட் பண்ணி வின் பண்ணிட்டாரு. மேட் கோனா டபிள்யூக்கு வந்தது சர்ப்ரைஸாக இருந்தது. ஆனால் வந்ததுலேருந்து இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சும்மாவே இருக்கிறாரு. சும்மா இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பார்க்கவே பரிதாபமாக இருக்குதுங்க எனக்கு. அப்புறம் ரெசல்மேனியாவில் டாக் டீம் சாம்பியன்ஷிப் பார்க்கும் போது லைலா வெல்கேரா பெய்லி இன்றைக்கி ஸ்மாக்டவுன் வந்திருக்காங்க. ரெசல்மேனியாவில் டாக் டீம் சாம்பியன்ஷிப் பார்க்க மோத போகிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க ஸ்மாக்டவுன் வந்தது மட்டும் இல்லாமல் ஷார்லட் ஃப்ளேர் அலெக்சா பில்ஸுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளையாட போகிறாங்க. ஸோ இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட் நடக்க போகுது அப்படிங்கிறது அஃபிஷியலி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதை தொடர்ந்து இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயமும் நடக்குது. ஜானிக்கா இருக்கிற NXTயில் போயிட்டு NXT சாம்பியன்ஷிப் பார்க்க மோத போகிறாரு. ஸோ நீ கொஞ்சம் பார்த்துரு அப்படிங்கிற மாதிரி ஆட்டோட் சொல்லும்போது நான் கூடிய சீக்கிரம் சாம்பியனாக தான் இந்த NXTக்கு வருவேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்பை ஜானிங்க இருக்கானோ வெற்றி பெறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ கரெக்டாக ஏப்ரல் 1 இந்த வாரம் தான் மோதுறாருன்னு நினைக்கிறேன். கரெக்டாக திஸ் வீக் தாங்க மோதுறாரு. ஸோ அதில் வெற்றி பெறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆர்ட்ரூத்துக்கும் டேமியன் பிரைஸுக்கும் ஒரு செகமெண்ட்டு. ஆர்ட்ரூத் அண்ட் செமிசேன்னு சொல்கிறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து இன்றைக்கி டாக் டீம் சாம்பியன்ஷிப் டிஃபெண்ட் பண்ண போகிறாங்களா, இதில் கண்டிப்பாக நம்மளுடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப் அகைன் ரீட்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டேமியன் சொல்ல நான் குடி ஜோசியம் பார்க்குற ஒருத்தனை பார்த்தேன். அது யாருன்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாக இருந்தது. பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியுது அது நம்ம ஆஸ்கா வந்து இன்றைக்கி ஸ்மாக்டவுனுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது டீமின்னு சொல்கிற ஆஸ்கா இன்றைக்கி வரல, ஆஸ்கா வந்து ராபர்ட் ஆண்டர்சன் நீ யாரை சொல்கிறேன்னு கேட்கும்போது முகத்தில் வெள்ளையாக பெயிண்ட் அடிச்சிருந்தான்னு சொல்லும்போது தான் டேமியன் பிரைஸ் ஸ்ட்ரைக் ஆகுது. நீ சொல்கிற அந்த குறி ஜோசியம் சொல்கிறது ஆஸ்கா கிடையாது, அது வந்து தேனோசன், நீ தேனோசனை தான் பார்த்துருக்குற அப்படிங்கிற மாதிரி மிஸ் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அலெக்சா பில்ஸ் மற்றும் ஷார்லட் ஃப்ளேர் ரெண்டு பேருமே டாக் டீமாக இணைந்து லைலா வெல்கேரியா மற்றும் பெய்லிக்கு அகேன்ஸ்டாக மேட்ச் விளையாட போகிறாங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் கொண்டு போகிறாங்க. ஆக்சுவலி காய்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்த நயா ஜாக்ஸோட டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இந்த மேட்ச் முடிஞ்சிருக்குது. ஃபைனலி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அலெக்சா பில்ஸ் மற்றும் ஷார்லட் ஃப்ளேர் வின் பண்ணிட்டாங்க. சொல்லி வாய மூடல அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பா பெரிய பாப்பா ரெண்டு பேருமே வந்துட்டாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கிற பொம்பளை பிள்ளைகளை எல்லாருமே தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. ஸோ எல்லாரையும் அடித்தது மட்டும் இல்லாமல் எங்களோட டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை ரெசல்மேனியாவில் நாங்கள் அகைன் ரீட்டைன் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ரசிகர்கள் முன்னாடி டைட்டில் தூக்கி காட்டி கெத்து காட்டிட்டு போயிருக்கிறாங்க. அப்புறம் காய்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னது தான், மிஸ் மற்றும் கில்ட் வில்சன் ரெண்டு பேரும் டாக் டீமாக இணைந்து டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்க. கண்டிப்பாக நம்ம இதில் வெற்றி பெறணும். மிஸ்ஸோடைய வீக்னஸ் எனக்கு தெரியும், நான் அவனை பீட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கிட் வில்சன்கிட்ட பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காரு மிஸ்ஸு. கிட் வில்சனும் பார்த்தீங்கன்னா சரி அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ ஒரு சங்கமாக நடக்க போகுது கைஸ், அது என்னது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி மிஸ் பேசிக்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி ஒருத்தர் நிற்கிறாரு, யாருன்னு தெரியுதா, நம்ம தேனோசன் பார்த்தீங்கன்னா முழுக்க மிஸ் மேலேயே குறியாக இருக்கிறாரு. என்னைக்கு மிஸ்ஸை வந்து பழி வாங்க போகிறாருன்னு தெரில. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, மிஸ் நீ சபிக்கப்பட்டிருக்க அதனால் பார்த்துருன்னு சொல்கிறாரு. எப்போ மிஸ்ஸை பார்த்து சபிக்கப்பட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி தேனோசன் சொல்கிறாரோ அப்போ அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மிஸ் தோற்று போயிடுவார். அதே மாதிரி இன்றைக்கும் தோற்று போயிடுவாரோ. சரி, இப்போ நம்ம அந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப்பான மேட்சை பற்றி பார்க்கலாம். டேமியன் பிரைஸ் அண்ட் ஆர்ட்ரூத் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு டாக் டீமாக இணைந்து டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணுறாங்க கிட் வில்சன் மற்றும் மிஸ்ஸுக்கு இடையில். மேட்சை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே போகுது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிஸ் இருக்கிறாரில் அவரோட பார்ட்னர் கிட் வில்சன் அடிபட்டு கிடக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல மிஸ் டேப் அவுட் பண்ணலான்னு பார்த்தா அந்த இடத்துல டேப் அவுட் பண்ணதுக்கு யார் இருக்கிறா,
தானோசன் டே நீ என்னுடைய டேக் டீம் பார்ட்னரே இல்லைடா, எதுக்குடா இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாரு. மிஸ்ஸுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, ரெஃப்ரி கிட்ட சண்டை போட்டுருக்காரு. நம்ம ஆட்ரு தான் கொஞ்சம் ஏடா கோட்டாரமான ஆளாச்சே. ஸோ முன்னாடி நிற்கிறது தன் டேக் டீம் பார்ட்னர் இல்லைன்னு தெரிஞ்சோம் டேப் அவுட்டை யாரு கூட்டு பாருங்களேன், தானோசன் கிட்ட. இப்போ தானோசன் சண்டை போடுறதுக்கு நிற்கிறாரு. அண்ட் கைஸ் இந்த செக்மெண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதாவது மிஸ்ஸை பற்றி நீ சபிக்கப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லதுக்கு முன்னாடி கரெக்டாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெஃப்ரியை முன்னாடி நிப்பாட்டிட்டாரு. ஸோ நீ சபிக்கப்பட்டிருக்க அப்படின்னு மிஸ்ஸை பார்த்து சொல்லதுக்கு பதிலாக ரெஃப்ரியை பார்த்து சொல்லிட்டாரு. ஸோ ரெஃப்ரி வந்து இப்போ சபிக்கப்பட்டுட்டாரு. இந்த சாபம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரில. அண்ட் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மிஸ் வந்து தானோசனை அடிக்கலான்னு ட்ரை பண்ணும்போது லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டாரு. சரி இப்போ மேட்சை பற்றி பார்க்கலாம். மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா தானோசன் வந்து போயிட்டார்ல, மிஸ் எப்படியாவது ஆட்ருத்தை வின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபினிஷர்லாம் போட்டார். 1-2 அந்த வின் பண்ணுற நேரத்தில் ரெஃபரி தன்னுடைய சாபத்தை காட்டுறாரு. ஐயையோ என் கையை தூக்க முடியலையே, அவன் சாபம் போட்டனால என் கையை தூக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. ஸோ தானோசனுடைய சாபம் ரெஃபரிக்கு வலிச்சிருச்சு. ஆனால் இதே நேரத்தில் பயன்படுத்திக்கிட்ட டேமியன் ப்ரீஸ் அண்ட் ஆட்ருத் ரொம்பவே க்ளீனாக மிஸ்ஸை பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ ஒரு சாபம் எப்படிலாம் வேலை செய்து பார்த்தீங்களா. செக்மெண்ட் முடிஞ்சிச்சின்னு பார்த்தா அந்த இடத்துல திடீர்னு கோடி ரோட்ஸ் வராரு. வந்தது மட்டும் இல்லாமல் கிட் வில்சன்லாம் அடித்து போட்டுட்டு இன்றைக்கி பேட் மேக்கபி பண்ண விஷயத்தெல்லாம் நான் பார்த்தேன். பேட் உன்னுடைய ஷோக்கு வந்து என்னை ஸ்பெஷல் கெஸ்ட்டாக நீ இன்வால்வ் பண்ணியிருந்தேன். நான் இதுக்கப்புறம் உன்னுடைய ஷோக்கெலாம் வரமாட்டேன். அது மட்டும் இல்லாமல் நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. ஸோ இந்த ஸ்மாக் டவுனில் என்ன எதிர்த்து நீ வந்து நிற்க நினைக்கணும்னு செய்து ரொம்பவே தப்பு. இதுக்கு பழிவாங்கும் விதமாக நான் உனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பனிஷ்மெண்ட்டை கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் பேசியிருக்காரு. ஸோ கோடி ரோட்ஸ் பேட் மேக்கபி என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு தெரில. அண்ட் கைஸ் இப்போ நம்ம மெயின் ஈவென்ட் டைமுக்கு வந்துட்டோம். சாமி ஜெயினுக்கும் கார்டன் ரைஸுக்குமான யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா எப்படிடா நான் இல்லாமல் நீங்கள் இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுவீங்கன்னு சொல்லிட்டு ட்ரிக் வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் கூடவே ஒரு பாடகர் இருக்கார், அவரையும் கூட்டிகிட்டு வந்துட்டார். ஸோ இந்த மேட்சும் நடக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் பயங்கரமான அடி பார்த்தீங்கன்னா பட்டுட்டு கார்டன் ரைஸுக்கு. ஸோ அவரால் வெற்றி பெறவே முடியாது அப்படிங்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு சுச்சுவேஷன் வருது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் ரொம்ப அதை க்ளீனாகவே பயன்படுத்திக்கிட்டு எப்படியும் இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ட்ரிக் வில்லியம்ஸ் வராரு. ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து சாமி ஜெயினை அட்டாக் பண்ணுறாரு. அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் சாமி ஜெயின் கிட்ட இருக்கிற யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை தூக்கி காட்டி இதே போல் தான் நான் ரசல்மேனியாவில் வெற்றி பெற போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் பற்றிலாம் காட்டியிருக்காரு. ஸோ இப்படி ஒரு பயங்கரமான செக்மெண்ட்டோட இன்றைக்கி ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் பிடிச்சிருக்குது. ஸ்மார்ட் ஒன் எப்படி இருந்தது மறக்காம கமெண்ட்ஸில் கவனிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை நண்பு.